வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையின் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, இன்றும் நான் வாழ என் உள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரையினில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, இன்றும் நான் வாழ என் உள்ளம் வா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாட்டோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம். இதில் நம்ம ஒரு பெரிய 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 இன்விடேஷன் நம்ம வச்சிட்ருக்குறோம். யாருக்கு? நம்ம ஏசப்பாவுக்கு. அப்படி தானே குட்டீஸ், அந்த பாடல் அப்படி தானே இருந்தது. ஏசப்பா நீங்கள் வாங்க, என்னோட இருதயத்துக்குள்ளே வாங்க, என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு நம்ம ஏசப்பாவை ஒரு வரியிலையும் நம்ம கூப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போது அவ்வளோ பெரிய இன்விடேஷன் நம்ம அவருக்காகன்னு வைக்கும்போது நம்மளோட இருதயம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படி தானே குட்டீஸ்? நம்ம கூப்பிடும் போதே, நம்ம இன்விடேஷன் வைக்கும் போதே நம்மளோட இருதயத்துக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட இருதயத்துக்குள்ளே நிரம்ப அவர் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவருடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ளே எப்பையும் பதிஞ்சிருக்கும் போது, அவருடைய செயல்பாடுகள் நம்மளை எப்பையும் வழிநடத்தும் போது, அவருடைய எண்ணங்கள் நம்மளோட இருந்து எப்பயும் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா குட்டீஸ்? நம்மளை விட யாரோ ஒருத்தவங்க ரொம்பவே பாதுகாப்பாக நம்மளை வச்சுருக்காங்கன்னு நம்ம நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது, நம்ம ஏசப்பா நம்மளை பாதுகாத்து அரவணைச்சு ஒரு நொடி பொழுதும் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்மளுக்கு யோசித்து செய்து கொடுக்காரு பார்த்தீங்களா? அவருடைய அன்புக்கு இணையா, அவருடைய பராமரிப்புக்கு இணையா நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாது குட்டீஸ். நம்மளால் எதுவுமே அவருக்கு கைமாறு செய்ய முடியாது குட்டீஸே. நாம் அவருடைய அன்பு அப்படி அளவிட முடியாதது, அவ்வளோ மதிப்பு, அவ்வளோ நம்மளை என்ன பண்ணுது, நிரம்ப வச்சிட்ருக்கு. அப்படி தானே? ஸோ இந்த நாளே பார்த்தீங்கன்னா இந்த பாடலை கேட்கும் போதே கூட இவ்வளோ பெரிய இன்விடேஷன் நம்ம உரிமையாக நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்மளால் வைக்க முடிஞ்ச ஒரே ஒரு ஆள் நம்ம ஏசப்பா மட்டும்தான். ஏன்னா நமக்கு தெரியும், இன்விடேஷன் வைக்கும் போதே தெரியும் ஏசப்பா கண்டிப்பாக என்னோடய இருதயத்துக்குள்ளே வந்துடுவாங்க. நான் இன்விடேஷனே வைக்கலைன்னா கூட ஏசப்பா ஆல்ரெடி என் இருதயத்துக்கு வாசலில் தான் நின்றுட்டுருக்குறாங்க. எப்போ என் பிள்ளை லைட்டாக இடம் கொடுக்கும், நான் உள்ளே புகுந்துடலாம் அப்படின்னு அவர் நம்மளோட இருதய நுழையிறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, காத்துட்டு இருக்காரு. அப்படிதானே குட்டீஸ்? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் கூட நமக்கு அது ரிலேட்டடாக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 3:5-6 படியாம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கண்டிப்பா இந்த வசனம் என்னன்னா, நமக்கு தோணுனது, நமக்கு பிடிச்சது, நமக்கானதுன்னு எதையும் யோசிக்காம அவர் கரங்களில் விட்டுருவோமே. அவர் கரங்களில் விட்டுட்டு இது எப்படி நடக்கணும், இல்லை நடக்கணுமா கூடாதா, இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் தானேன்னு நம்ம அந்த இடத்த கடந்து நம்ம வரும்போது நமக்கு அதில் ஒரு பெரும் நிறைவு கிடைக்கும் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையிலேயே நம்மளோட வழிகளெல்லாம் அவர் என் கூட இருக்காருப்பா, என்ன வந்தாலும் கூட நமக்கு சந்தோஷமான நிறைவான விஷயங்கள் நடக்கலாம், இல்லை நமக்கு கஷ்டமும் கண்ணீரும் ஒருவேளை குழப்பமும் போராட்டமும் பயமும் கூட கிடைக்கலாம். ஆனால் இந்த
இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளுடைய ஏதோ ஒரு பாதையை, நம்மளுடைய வழிகளை செம்மைப்படுத்துறதுக்கு. அப்படி தானே குட்டீஸ்? நம்ம நிறைய இடங்களை, நிறைய விஷயங்களை நம்ம அப்படி செம்மைப்படுத்துறதை பற்றி பேசியிருக்கிறோம். அப்படி தானே? ஒரு விஷயம் சீர்படுத்தப்படணும் அப்படின்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை அப்படியே காயப்படுத்துவாங்க. இப்போ ஒரு நிலமே இருக்கக்கூட, இப்போ நிலத்தில் நமக்கு தெரியும், நமக்கு உழவு தொழில் எவ்வளோ முக்கியம். ஏன்னா நம்மளோட லைஃபே அங்கே தான் இருக்குது. அப்படித்தானே? அந்த 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 மண்ணை அவங்க செம்மைப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது நீட்டாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணுவாங்க, தோண்டி விடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை தோண்டி விட்டதுக்கு அப்புறமா தான் அதை என்ன பண்ணுவாங்க, அதை செம்மைப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க உழவு தொழிலுக்கே யூஸ் பண்ணுவாங்க குட்டீஸ். அப்போது நம்ம லைஃப்பும் இப்போது ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. ஐயோ, எங்கே கிடக்குதுன்னே தெரியலையே லைஃப், ஏன் இப்படி ஒரு பார்க்குறதுக்கே யோசிக்கிறதுக்கே நல்லா இல்லையே நம்ம நினச்சிட்ருக்கோமா? கண்டிப்பாக அதனை செம்மைப்படுத்துறதுக்கு ஏசப்பா அப்போ ஆரம்பிச்சிட்டாருங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நம்ம உறுதியாக அக்செப்ட் பண்ணணும். ஸோ அவருடைய ஒரு செயல்கள்லையும் நமக்கு நம்பிக்கை இருக்க 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 நம்ம செல்கிற பாதையை அவர் செம்மைப்படுத்திட்டு இருக்காருங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். ஸோ அதுக்காக இந்த நாளில் நம்மளை ஒப்பு கொடுப்போம், நம்மளோட இருதயத்துக்குள்ளே அவரை இன்வைட் பண்ணுவோம். நம்ம இருதயம் எப்படி ரணமாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் அதை சரிப்படுத்துறதுக்கு அவர் ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்தாச்சு. அவர் நம்மளோட இருதயத்தை பார்த்துக்குவார். அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, உன்னோட வழிகளெல்லாம் நீ என்னை நினச்சிக்கோ, நான் உன்னை பார்த்துக்குவேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களேப்பா. உங்களுடைய கரங்களில் எங்களோட இருதயத்தை, இந்த குழப்பம் நிறைந்த இருதயத்தை, இந்த பயம் நிறைந்த இருதயத்தை, இந்த யோசனைகள், எதிர்பாராத முடிவுகளை குறித்து இருக்கிற பயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் டாடி. நீங்கள் அதை செவைப்படுத்துவீங்க, நீங்கள் அதனை பார்த்துக்கொள்வீங்க. உம்முடைய சித்தத்தின்படியாக, எங்களுடைய புத்தியின் பேரில் நாங்கள் பயப்படாமல் உம்முடைய சித்தத்தின்படியாக நீங்கள் எங்களை நடத்துவீங்க. உம்முடைய கரங்களில் அதனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.